ஞானஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம், ஞான கணேசா சரணம் சரணம், ஞானஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். राजराजेश्वरी पराशक्ति जगन्माता की, सर्वज्ञ मूर्ति की, श्री सद्गुरु मूर्ति की, सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तन. நண்பர்களே, ஆத்ம நேயர்களுக்கு அனைவருக்கும் ஒரு அறிவுரை வேண்டும் என்று பொம்பாய் வாசிகள் வந்து கேட்டதன்படிக்கு ஏதோ சொல்ல முன் வந்துள்ளேன். என்ன சொல்வது என்றால் அவ சொன்னதே சொல்ல வேண்டும் என்ற கருத்து. இப்போது நாம் மக்கள் பிறவி, உயரிய பிறவி எடுத்துக்கொண்டு இருப்பதே நினைவிருக்க வேண்டும். நமக்கு கீழ்கடையா இருக்கக்கூடிய புழு, பூச்சி, எறும்பு முதலாக இருக்கக்கூடியது பிரம்மாவதியந்தம் வரைக்கும் அநேக உயிர்கள் சிறந்த பிறப்பு மனுஷ ஜென்மம் என்பதையே கூறத்தகும். அந்த ஜென்மம் எடுத்ததும் அந்த ஜென்மத்தை கொடுத்ததும் துன்பத்தை ஒழித்து இன்பத்தை அடையட்டும் என்று கருணாமூர்த்தி ஈஸ்வரன் நமக்கு அனுகிரகம் புரிந்திருக்கிறார். ஆனா துன்பம் எப்படி ஒழிக்கிறது, இன்பம் எப்படி பெறுவது என்பதை குருநாதன் அருணாதையும் அறிஞருடைய கூட்டுறவாலும் தான் கிடைக்க வேண்டும். சச்சங்கத்தாலே ஆக வேண்டும். இப்போது நாம் சாதாரண மனுஷ ஜன்மம் இருந்தும் நமக்கு 6 அறிவு கொடுத்து இருக்கிறதை மற்ற கீழ்கடக்கூடிய அறிவுகள் தான் 5 அறிவுக்கும் கீழ்பட்ட ஓரறிவில் இருந்து உள்ள உயிர்கள் 6 அறிவை கொடுத்த நமக்கு அந்த அறிவை கொண்டு அறிவை அறிந்து இன்பம் பெற வேண்டும், துன்பம் ஒழிக்க வேண்டும். அந்த துன்பம் ஒழித்து இன்பம் பெறுவதுதான் பொருளாற்றும் முன்பாக பிறவி பயன் என்பதும் அதுவே தான். நமக்கு இப்பொழுது உடல் ஞானம், உலக ஞானம், உயிர் ஞானம், இது அறிவான பொருள் நடத்திலேயே நல்ல ஞானம் கொடுத்து கொண்டிருக்க ஒழிய அறிவற்று இருக்கக்கூடிய 6வது அறிவாக பேரறிவு, அது அறிந்து இன்புற வேண்டும் என்ற நினைவு அது அறிவு கேட்டவில்லை. அந்த அறிவு கிடைத்த பிறகுதான் துன்பத்தை ஒழிக்கலாம், அதே இன்பமாக இருக்கலாம். இப்போ நாம் எடுத்த உடல் ஞானம், அந்த உடல் ஞானமும் சரியாக இல்லை. பசியம், தீனி, மூப்பு, சாக்காடு, இன்னும் கவலை, கொடாது இந்த மாதிரி இருந்து கொண்டிருக்க தவிர உடல்ல வெளிப்படையாக கண்ணுக்கு தெரியக்கூடிய உறுப்புகளை கொண்ட ஒரு உருவத்துக்கு ஸ்தூல உடல் என்று அந்த ஸ்தூல உடலை அசைக்க வேண்டும் என உள்ள கருவி இருக்க வேண்டும். அது சூட்ச உடல் என்று சொல்லுவார்கள். சூட்ச சரீரத்துக்கு ஏதோ இயங்க வேண்டுமையானால் ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதை கொண்டுதான் ஆக வேண்டுவது இயக்கம். ஆகியனால ஸ்தூலம் சூட்சம் காரணம். கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்தூலம் அறிவுக்கு எட்டி யோஜனை பண்ணி சூட்சம் அறிவை கொண்டு தெரிய வேண்டிய அந்த உடல் ஞானமும் காரணமாக ஒன்று இருக்கு என்பதை அறிவதும் அந்த அறிவினாலேயே தான் ஆக வேண்டும். இப்போது ஸ்தூல திருஷ்டி, கண்ணுக்கு தெரியக்கூடிய நோக்கத்தோட நாம் வாழ்கிறோம். கண்டது காட்சி, கொண்டது கோலம் என்ற இப்போ நாம் வாழ்க்கை. இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய உடலுக்குள்ள குற்றமாக இருந்து என்ன அழிக்குது, யாரை அழிக்குது என்ற தத்துவம் நமக்கு தெரியவில்லை. அது தெரிய வேண்டும். அழிக்க வேண்டிய காரணம் ஏது என்பதையே காரண உடலுடைய லட்சியமும் தெரியவில்லை. இதெல்லாம் உயரிய தத்துவசாஸ்திரங்களை வாசித்தவர்கள் கண்டு மற்றவர்களுக்கு வெளிப்பட சொல்ல வேண்டும். இடையிலே இந்த கூட்டாட்டமாக கூடியது எது பண்ணின பொழுதிலும்
ஆத்ம ஞானம் இல்லாவிட்டவனேயானால் ஜென்ம சாபல்யம் கிடைக்காது. ஆத்ம ஞானம் வேண்டுமேனா ஆத்மா ஏது அனாத்மா ஏது என்ற நினைவு ஊட்ட வேண்டும். இப்போ ஆத்மாவையும் அனாத்மாவையும் தெரியாமலேயே கொட்டிக்கொள்ளவே ஏதோ கண்ட காட்சி கொண்ட வரணும் என்று நாங்கள் வாழ்நாளை வீணாளாக்கி கொண்டு இந்த உலகை எடுத்துக்கொண்டு காலத்தை வீணாக தள்ளிவிட்டு உலகை போட்டு உடைத்து போகின்றது. மீண்டும் மீண்டும் அடுத்தபடி உடலை எடுக்கிறதும் பிறக்கிறதும் இறக்கிறதும் சாகிறதும் வாழ்வதும் இதுதான் நமது தொழிலாக இருக்கு. அது கூடாது என்றதுனால கருணாமூர்த்தி உயர்ந்த பிறப்பு நமக்கு கொடுத்து இருக்கிறதை அறிய வேண்டும். எந்த உயிர்களும் கீழே பார்த்து கொண்ட உடலோட ஜீவிக்கின்றது. மகவே பற்றி மாடு மற்ற யாவும் நாம் தான் நேர்ந்தும் மேலும் சுற்றுப்புறம் பார்க்கும்படியாக உயர்ந்த நோக்கத்தை கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டு நம்ம தெய்வம் அருள் நோக்கி கொடுத்து இருக்கிறதை பயன்படுத்த வேண்டும். அந்த பயன்படுத்துவதுதான் இப்பொழுது உலகத்து ரொம்ப தூர உடலே என்பதே தத்து உறுப்புகளை சேர்ந்து கருவிகளெல்லாம் சேர்ந்து கூட்டுறவான எல்லா கருவிகளும் 24 தத்துவத்தோட சேர்ந்துள்ளது. அது கண்ணபிரான் கீதாவில் விளக்கிறார். ஐவகை கூறுடன் 4 கரணமும் குணங்கள் 3 செய்வீர 2 ஒன்றி எவரும் தீரப்பன் என்றார். அது அஞ்ஞானத்தினாலே இந்த பதவி துன்பம் ஒன்று கொண்டிருப்பதை என்று விளக்கினார் முதல் பகுதியில். அந்த அஞ்ஞானம் நீங்க வேண்டும். அந்த பொய்யில் உலக ஞான பொருள்கள் கதிரித்த புத்தே கைவளாழி செங்கத்தமனை கருத்துழைப்பான். அந்த அஞ்ஞானத்தையே அறியாத்தன்மை போக்கடித்துக் கொண்டு அறிவுருவாக இருக்கக்கூடிய அதாவது அறியும் அந்த அறிவினாலே பேரறிவை கண்டு என்பதும் அந்த பேரொழி அருள் மூர்த்தி சூரிய பகவான் இருட்டை கூறு போல அவதாரத்திலே கண்ணபிரான் மக்களுக்கு உலகத்துக்கு தோன்றி விலக்கி சென்று விட்டார் என்பதே சூத்திரத்தினுடைய கருத்தின் முடிவு. ஆகவே சூர சரீரத்துக்கு உறுப்புகளை கண்ணுக்கு தெரியக்கூடியது ஆவரேஜ் 24. சூற்ற சரீரத்துக்கு அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய 32, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 32 எல்லாம் சேர்ந்து கணக்கெடுத்துக்கூடிய அளவுக்கு 96 தத்துவம் உண்டாது. இந்த 96 தத்துவமான உறுப்புடைய சேர்ந்து கொண்ட சூழ சரீரம். இது சூற்ற சரீரம் உள்ளே இருந்து இயக்க வேண்டும். சூற்றம் இல்லாவிட்ட வெறும் கட்டை ஜடம் அது ஒன்றும் செய்ய முடியாது. சூற்ற சரீரம் உள்ளே இருந்து கொண்டு இருக்கு. பிராணாபான உதானம் உதான வாயுக்களும் மனம் புத்தி சித்த அகங்காரங்களும் பஞ்சகோஷங்களும் இப்படி சூற்ற சரீரம் நமக்கு கண்ணுக்கு தெரியாததுக்கு சூற்றம் என்றும் வெளியே தெரியக்கூடிய உடலுக்கு ஸ்தூலம் என்றும் சொல்லுவார். இதுக்கு இந்த ஒரு காரணம் இருக்க வேண்டும். இறப்பதற்கும் பிறப்பதற்கும் அறியாத்தன்மை அஞ்ஞானத்தை கூட்டுவதற்கும் அறியாத விஞ்ஞானத்தை விளக்குவதற்கும் ஒரு காரண வடிவம் இருக்க வேண்டும். அது சத்தா மாத்திரமாக இருக்கக்கூடிய சாட்டம் ஆத்மா சாமர்த்தியமாக இருக்கக்கூடியது. பிறவிக்கு காரணமாகக்கூடியது நமக்கு ஆசை. இந்த ஆசைக்கு இசந்த போதவே சுபாவமாகவே இயற்கை பிரகதி என்று சொல்லி கூட்டுறவு வந்துவிடும். அந்த பிரகதி வாயில் இருந்து கொண்டு எல்லாம் தேர்ந்தெடுத்து விளக்கப்பட்டு மக்கள் பதவி கொடுக்கின்றது. பிரகதியும் புருஷன் செய்ய அக்ஷேத்திரம் சேஷ்டமே வச்சாது கீதா சூத்திரம் சொல்லுவது போல பிரகதி அது ஆத்மா புருஷன் இரண்டு சேர்ந்து இருக்கு. பிரகதி என்பது அஞ்ஞானத்தை கொடுக்கிறது, மறைத்து. புருஷன் என்ற அறிவந்த காலத்துல உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா விளக்கம் கொடுக்கிறது. ஆறாவது அறிவை கொண்டு பேரறிவை கொடுக்கிறது. அப்படி கிடைக்க வேண்டியது ஆத்ம ஞானம். அப்போது கிடைத்தால் அஞ்ஞானத்தை போகும், விஞ்ஞானத்தை விளங்கும். ஆகவே இப்போது மக்கள் பிறவியில் இருந்து கொண்டு உடல் ஞானம், உலக ஞானம், உயிர் ஞானம்
இருக்க நமக்கு மெய்ஞானம் காட்டுவதற்கு ஒரு குருநாதன் வேண்டும். இப்படி இருக்கு நமது வாழ்நாளில் இருக்கக்கூடிய சூழ சூற்ற காரணங்களாக உடல் மறைத்து உடலாபிமானம் பெற்று இந்த உலகத்திலே கண்டது காட்சி கொண்டது கோலம் என்று ஒன்றொன்றுவதாகவே நாம் காலம் கழிப்பது அரிய பெரிய இந்த மனுஷ ஜென்மத்துக்கு அடுக்காது. இந்த ஜென்மம் கொடுத்தாவது ஆத்ம ஞானத்தை பெற்று பேரின்பம் அடையட்டும் என்று கருணாமூர்த்தி ஈஸ்வரன் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அது பயன்படுத்த வேண்டும். அதுக்கு புருஷார்த்தம் என்று சொல்லுவார். ஆழம் பொருள் இன்பம் வீடு தர்மாசனாமோட்சகா என்ற பதத்தை கொண்டு சொல்லுவார். இது அதனுடைய உறுப்புகள் அங்கங்கள் பிரித்து அது நமக்கு இப்பொழுது லட்சம் ஒன்றுதான். அறியாத்தன்மை அஞ்ஞானம் போக வேண்டும். அறிவுடைய விஞ்ஞானத்தை விளங்க வேண்டும். இந்த லட்சத்துக்கு ஆத்ம ஞானம் என்று வேறு. இந்த ஆத்ம ஞானம் வருகிற வரையிலும் உடல் எடுத்துக்கொண்டு ஆசாரத்தினாலே அஞ்ஞானத்தினாலே பகுதி சபாவமாக இருக்கக்கூடிய கூட்டாட்டம் ஆடினாலும் பயனில்லை. ஏது நடத்தின பொழுதும் ஜென்மம் விடும். கங்கா சாகர கமனம் உரசகரிபாலனம் அசவாதானம் ஞான விஹீனே ஜன்மசத்தேனா என்றார் ஆச்சாரியம். எடுத்துக்கொண்டு அந்த அறிவுருவாக்கூடிய அந்த ஞானம் இல்லாவிட்டா நீங்க உலகத்தில் எது பண்ணின பொழுதும் உங்களுக்கு விடுதலை இல்லை. ஆத்ம ஞானத்தை அறிவதற்குதான் ஆறறிவு கொடுத்து இருக்கக்கூடிய உயர்ந்த ஜென்மம் கொடுத்து இருக்கிறது என்று அறிய வேண்டும். மற்ற உயிர்களுக்கெல்லாம் ஐந்தறிவில் இருந்து கொண்டு ஓரறிவு ஈரறிவு முதலாக இருக்கக்கூடிய அளவுக்கு அறிவு கொடுத்து இருக்கு. நமக்கு ஆறாவது அறிவு ஒன்று கொடுத்து இருக்கு விசேஷ ஞானம் அடைவதற்காக. அது எதுக்காக? அதனால என்ன பயன்படுத்த வேண்டும், என்ன அடைய வேண்டும்? இந்த லட்சத்தை ஆராய்ச்சி அறிந்து தெரிந்து அவர்களிடத்தில் நல்ல விஞ்ஞானிகளிடத்திலையும் சாதுக்களிடத்திலையும் கூட்டுறவு எப்போதும் இடவிடாமல் சிந்தனை செய்து விசாரணை செய்தால் தான் அடையலாம். பேராசையை ஒழிக்க வேண்டும். பேராசை ஒழிந்தோமே ஆனால் கவலை இல்லாமல் இருக்கலாம். மனம் சதிக்காத கலங்காம இருக்கலாம். அப்படி இருக்க வேண்டும் என்றுதான் ராமருக்கு வசிஷ்டர் போதனை செய்தாராம். சந்தோஷே பரமே லாபம் சத்தங்கம் பரமந்தனம் விசாரம் பரமம் ஞானம் சமஸ்த பரமம் சுகம் என்று ராமர் சக்கரவர்த்தி பட்டத்தை விட்டு இந்த மகர்ஷி கூட்டத்திலே காய்கனை கொண்டுகிட்டு காட்டுக்கு அழைக்கிறார்களே செல்லுகின்றன ஒரு கவலை வந்த போது குலகுருவாகக்கூடிய வசிட்டு ராமருக்கு உபதேசிக்கிறார். நீ கவலைப்படாத, சந்தோஷ வடிவமாக இருக்கக்கூடிய ஆத்மா அறிவு வடிவம் எப்போதும் சந்தோஷமாகிறது. உனக்கு கிடைச்சிருக்கக்கூடியது சக்கரவர்த்தி இல்லை உலகம் ஆண்டாலும் அது பயன்படாது. இந்த சத்தங்கம் இதுக்கு மகளுடைய கூட்டுறவு, இதுக்கு மேல உனக்கு கிடைக்க வேண்டிய தனம் அது. சத்தங்கம் பரமம் தனம். ஆகவே நீ சந்தோஷமாக செல்ல வேண்டும். சச்சங்கமாக கூடிய இந்த மகர்ஷி அழைப்புக்கு இருந்து செல்ல வேண்டும். விசாரம் பரமம் ஞானம். நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு, இந்த சிந்தனை யோசனை பண்ணி பாரு. நீ சட்டா பறந்தாலும் உலக மக்களை உயிர்க்க வந்திருக்கிறாய். ஒரு நாட்டை ஆளுவதற்கில்லை, கூட்டை ஆளுவதற்கில்லை, உன்னுடைய போகத்திற்கில்லை. சதசுலபமாக இருக்கக்கூடிய பகவானுடைய உருவம் எடுத்து வந்து இருக்கு. அதை நீ யோசனை பண்ணிப்பார். விசாரம் பரமம் ஞானம். அப்போது உன்னுடைய நிலைமை தெரியும். அப்போது உனக்கு சாந்தி, சமஸ்த பரமம் சுகம். அதுதான். இதனால கவலைப்படாத. மகிழ்ச்சி வந்த அடுத்ததுக்கு வனத்துக்கு செல்ல வேண்டியது உன் பொறுப்பு. செல்லு. துஷ்டெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு நல்லவர்களுக்கு மகிழ்ச்சிகளுக்கெல்லாம் சேவை புரி. அப்படி இருந்து வசிஷ்டர் சொல்லி அனுப்பினா வாசிஷ்டத்தினுடைய
என்னுடைய சூத்திரம். அது சரி, இப்பொழுது நாம் ஏதோ காலத்தை போக்கி கொண்டு இருக்கோம். நாம சங்கீர்த்தனம், பஜனை, மண்டலி, சுண்டலி, கூட்டுறவு, கூட்டங்கள் அங்கங்க நிறைய நடக்குது. எல்லா கூட்டாட்டத்தில் ஒழிஞ்சு போறது என்ற ஆத்ம ஞானம் இல்லாத வரைக்கும் ஏது செய்த பொழுதும் இல்லை என்றது பரிகோவிந்தத்தில் முன் சொன்ன சூத்திரத்தில் விளங்குது. ஆனால் அது வர வேண்டுவதற்கு இப்படி எல்லாம் வேண்டாமா? வேண்டும். ஆ